Hello friends, welcome to Amuda Ari Creation. Class 6 பார்க்க போகிறது பேக் சைல்ட் ஸ்டிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு புரியுதா இல்லைன்றது எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிங்க. லைனில் நான் சில்க் த்ரெட்டு பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். பேக் சைட் ஸ்டிச்சு எப்படி போகணுன்றதை சொல்லிக் கொடுப்பேன். கவனமாக பாருங்கள். நான் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களே பார்த்து கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஃப்ரேமு கடையில் விட்டுட்டு மேலே பொறுமையாக இழுங்க. செயின் ஸ்டிச்சு நம்ம போடுற மாதிரியே தான் போட்டுட்டு வரணும். இது பெரிய லாங்காக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு குத்தி நீடலை பொறுமையாக மேலே இழுத்து அப்படியே பேக் சைடில் இழுத்துட்டு வந்து பேக் சைடில் போட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டிங்க பாருங்கள் லைன் ஸ்டிச்சு, பெரிய லைன் செயின் ஸ்டிச்சு, அதுக்குள்ளே நீடலை விட்டு கீழே த்ரெட்டை சுற்றி பொறுமையாக மேலே இழுங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? அதே போல் அடுத்தது வந்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, சின்ன லாக் ஸ்டிச் சொல்கிறதா அந்த சின்னதாக போடுறதான லாக்குன்னு சொல்லுவோம். லாக் ஸ்டிச்சு ஃப்ரண்ட்டில் ஒன்று, அப்படியே ரிவர்ஸில் எடுத்து பேக்கில் ஒன்று. இது இந்த நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்செல்லாம் வந்து அவுட்லைனாக போடக்கூடியது. இனிமேட்டு வர வீடியோவில் உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டிச்சாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த சின்ன ஸ்டிச்சை நல்லா பழகினா தான் உங்களால் அந்த ஸ்டிச்சும் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்து போடுறேன். கிளியராக இருக்கா இல்லையன்றது கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியும். சேனலை ஃபாலோ பண்ண தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நாட்டு மாதிரி நடுவில் வரும் அந்த சித்து, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு குர்த்தி ப்ளவுஸு சின்ன நெக்குக்கு போடலாம். நம்ம கூட நெக்குக்கு ப்ளவுஸாக சின்னதாக போடலாம். இதில் இப்படி பேக் சைடில் வந்து இப்படி லைனில் இப்படி குத்தும்போது பொறுமையாக குத்தி த்ரெட்டு எடுங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். பெரிய லாங் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இங்கே போட்டு இப்படி மேலே எடுக்கும்போது ஒரு மணி, ஒரு சுகர் பீஸ் மணி இல்லை பிக் சைஸில் இருக்கிற 4 MBஸோடு போட்டு இதை இப்படி மணியில் அப்படி கோத்துட்டு சின்னதாக ஒரு சிட்டு போட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து போடுறோம் இல்லையா, இதை போடும்போது இங்கே அப்படியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு வேறு இடத்துல பீட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை ஒரு லைனானா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், கடைசியாக ஒன்று போடுறேன். சின்னதாக ஒரு ஸ்டிச்சு, ரிவர்ஸில் திருப்பினா ஒரு ஸ்டிச்சு. முன்னாடி எப்படி சின்னதாக போடுறோமோ அதே போல் ரிவர்ஸ்லேயே ஒரு சின்னதாக போடணும். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு. புரியுதுங்களா? இதே வந்து ஒரு டிசைனாக எப்படி போடலாம், நெக்குக்கு எப்படி வரைஞ்சி எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
என்னென்ன ஒர்க்கில் இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து லைனாக போட்டு காமிச்சேன். நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்குற இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் கொடுக்குற டிசைனில் நீங்கள் நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கு ஏன்னா டவுட்டுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த பேக் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவுட்லைனாக போடுறது தான். ஆரி ஒர்க்கில் இதில் வந்து பேசிக் தான். இதை வச்சு நம்ம நிறைய வரும். இனிமேட்டு அதையும் நம்ம போடலாம். ரவுண்டாக இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நெக்கு டிசைன் வந்து நான் சிம்பிளாக வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள். ஓகேங்களா? ரவுண்டு நெக்கு. இதில் வந்து ஒரு லைன் இதே போல் ஒரு லைன் வரைஞ்சி, ஓகேங்களா? இது போல் போடலாம். அடுத்தது நம்ம ஒரு ஃப்ளவராக கூட நம்ம போடலாம். ஃப்ளவர்னால் நம்ம வந்து ஒரு தாமரைப்பூ இதழ் பேக் சைடு இப்படியே போடலாம். ஓகேங்களா? இந்த 2 ஒர்க்குலேயும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இதே இந்த ரவுண்ட் நெக்கிலே வந்து ஒரு த்ரெட்டு கலரில் கொடுத்துருங்க. அதே வந்து கீழெல்லாம் வந்து கலர் உங்களுடைய ஐடியா ஒரு க்ரியேட்டிவாக வந்து உங்களுடைய ஐடியாவில் கலர் த்ரெட்டு வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டு ஒர்க் பண்ணும்போது பீட்ஸு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த நாட்டு மாதிரியே வருது இல்லையா பேக் சைடில் பேக் போடும்போது அந்த நாட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு பீட்ஸை கோத்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக்டிக்கு பேக்கில் ஒரு லாக்டிக் போடுவோம் இல்லையா, அதே போல் போட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நெக்குக்கு மட்டும் அழகாக இருக்கும். இதை குர்த்திக்கெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.